வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய விராட் கோலி எப்போ ஆர்சிபியோட IPL 2025 ப்ராக்டிஸ் கேம்பில் ஜாயின் பண்ணுறாரு அப்படிங்கிற அப்டேட் தான். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 15th வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுடைய ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் கேம்பில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கிங் கோலி டோட்டலாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு அந்த ட்ராஃபிலாம் வின் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு விஷயத்தில் இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாண்ட பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா KKR கிட்ட அதான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வருண் சக்கரவர்த்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா 17th தான் வந்துட்டு ஸ்குவாடோடய ஜாயின் பண்ணுறாரு. ஏன்னா அவர் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் ப்ராக்டிஸ்லேயே இருந்திருக்கிறதுனால KKR அதுக்கு வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கொடுக்கல. ஏன்னா வந்து மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லாமல் ஒரு பிளேயர் வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷனுக்கு டிலே பண்ணுறாரு அப்படின்னா அவரை சீக்கிரம் வர வச்சு ஏதாவது பண்ணுவாங்க. பட் ஆனால் தலைவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் செஷனில் தான் இருந்திருக்கிறாரு. ஃபுல் மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அவருக்கு இருந்திருக்கு. ஸோ விராட் கோலி 15th வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே நேரம் DK வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஜாயின் பண்ணிட்டாரு. தினேஷ் கார்த்திக் இப்போ என்ன வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு டீம் கிட்ட அப்படின்னா இருக்கிற பிளேயர்ஸ், அதாவது டீமில் இருக்கிற கேம்பில் ஜாயின் பண்ண பிளேயர்ஸ் எல்லாரையும் வச்சு டோட்டலி வந்து நம்ம ஒரு மீட்டிங் போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அங்கே வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டியூஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபி, அதாவது இன்னைக்கு வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிறது இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு நடத்திட்டு வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் போட்டு நம்மளோட நீட்ஸ் என்ன கோல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஈவன் தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டன்ட் அப்படிங்கிற அந்த மாதிரி ரோலில் இருந்து பேட்டிங்கில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பிளேயர்ஸ் அசஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. டேவிட் படிக்கலும் நேற்று வந்து ஜாயின் பண்ணிட்டதுனால டேவிட் படிக்கலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான ப்ராக்டிஸ் கேம்பில் இருப்பார். டேவிட் படிக்கல்லாம் ஒரு நல்ல ஃபார்மில் வந்தார் அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு அது எஃபெக்டிவாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா டேவிட் படிக்கல் ஆர்சிபிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். அவர் வந்துட்டு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட ஹெட் கோச் ஸ்பின்னுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். ஸ்பின் பவுலிங் அப்படிங்கிறது குணால் பாண்டியா, சுயேஷ் சர்மா, அதுக்கப்புறம் ஸ்வப்னில் சிங், இவங்க 3 பேர்த்தையும் வந்துட்டு எஃபெக்டிவாக வச்சு தான் ரெடி பண்ணுறோம். கண்டிப்பாக ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆர்சிபியோட ஸ்பின் அட்டாக் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட ஸ்பின் அட்டாக் டீசெண்டாக தான் இருக்குது, வீக்காலாம் அது இல்லை. ஏன்னா நாங்கள் வந்துட்டு என்ன பிளான் பண்ணமோ அதை வந்து அட்டைன் பண்ண முடிஞ்சது. ஒரு சில பிளேயர்ஸுக்கு ஹையாக போனதுனால ஒரு சில பிளேயர்ஸை எங்களால் எடுக்க முடியல. அது எல்லாருக்குமே நடக்கிறது தான். அதை வந்து நாங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து இப்போ வருத்தப்படல. கண்டிப்பாக இந்த ஸ்பின் அட்டாக் ஒரு டீசெண்டான ஸ்பின் அட்டாக்கு, டீசெண்டாக நாங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. இப்போ ப்ராக்டிஸ் செஷனில் ஆல்மோஸ்ட் வந்து பாதி ஸ்குவாட் உள்ளே வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் வர வேண்டியது இருக்குது. இன்டர்நேஷனல் டியூட்டிஸ் அப்படிங்கிறதுல இருந்தும் அதுக்கப்புறம் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் வர வேண்டியது இருக்குது. டிம் டேவிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸில் வந்து ஜாயின் பண்ணுவார். மேக்ஸிமம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு இன்னும் 2 டேஸில் வந்துட்டு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 15th அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்டு, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிறத ஷெட்யூல் பண்ணி அந்த இடத்துல ஆர்சிபி வந்து அடுத்த விஷயத்துக்கு ரெடி ஆவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்று தான் உங்களுக்கு விடைபெறுவது கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.